இன்னைக்கு அதிகாலையிலேயே மேயர் பிரியா அவங்களுடைய வீட்டு வளாகம் பக்கம் குவிக்கப்பட்ட போலீசார்கள். ஸோ எதுக்காக போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி அவர் போட்ட ஒரு முக்கியமான ஆர்டர், ஒரு முக்கியமான உத்தரவின் அடிப்படையில் இப்போ மேயர் பிரியா அவங்க மேலே ஒரு சில சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக மேயர் பிரியா அவங்களும் ஒருவேளை கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் தான் இப்போ வெளிவந்துட்டுருக்கு. அதனால் மேயர் பிரியா அவங்களுடைய அந்த வீட்டு பகுதி பக்கம் இப்போ போலீஸார்கள் அவங்க விசாரணை வேட்டையை துவங்கியிருக்காங்க. மேயர் பிரியா அவங்களுடைய வீட்டு பக்கம் போலீஸார்களும் குவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்களுமே கூட நிச்சயமாக கைது செய்யப்படலாம் அப்படின்னு தான் இப்போ போலீஸ் வட்டாரங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இன்னைக்கு அதிகாலையில் எதுக்காக மேயர் பிரியா அவங்களுடைய வீட்டு பகுதி பக்கம் போலீஸார்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நேற்று காலையிலேயே நம்ம எல்லாருமே இந்த நியூஸை கேள்விப்பட்டிருந்தோம். செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டு பக்கம் போலீஸார்கள் குவிக்கப்பட்டு செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் 2 பேரையுமே தேடியிருக்காங்க. ஆனால் 2 பேருமே ஆல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனாலுமே அவங்க எங்கே விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸார்கள் தற்போது செந்தில் பாலாஜி அதே போல் அவருடைய சகோதரர் 2 பேரையுமே தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி திடீர்னு நேற்று அதிரடி வேட்டை, அதிரடி கைது நடவடிக்கையில் இறங்கின தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய் அவருடைய தரப்பு. இப்போ இன்னைக்கு காலையில் மேயர் பிரியா அவங்களுடைய வீட்டு பக்கம் போலீஸார்களை, நேற்று செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டு பக்கம் எதுக்கு போலீஸார்களை அனுப்புனாங்களோ அதே மாதிரி மேயர் பிரியா அவங்களுடைய வீட்டு பகுதி பக்கம் போலீஸார்கள் இன்னைக்கு குவிக்கப்பட்டிருக்கு. அதாவது மேயர் பிரியா இதுக்கு முன்னாடி 4000 கோடி ரூபாய் அந்த மழைநீர் வடிகால் 4000 பேக்கேஜ் அதில் ஊழல் நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு சென்னை வாசி அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக தெரியும். ஸோ இது மட்டும் கிடையாது, சென்னை பகுதிகளில் மேயர் பிரியா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட டெண்டர், அந்த டெண்டருக்கு இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருந்து கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் வரைக்கும் இதுக்கு முன்னாடி திமுக அவங்க கொடுக்கப்பட்டிருந்த, அவங்க ஒதுக்கப்பட்டிருந்த அந்த டெண்டருக்கு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 1800 கோடி ரூபாய் தேவைப்படுது. தமிழக வெற்றி கழகம் திமுக அவங்க ஒதுக்கப்பட்டிருந்த டெண்டருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த டெண்டர் தொகை தர வேண்டியது இருக்கு. ஸோ அந்த தமிழக அரசு டெண்டரை வாங்கின அந்த நிறுவனங்கள் அவங்க எல்லாருமே இப்போ தமிழக அரசு முதல்வர் விஜய் அவரை பார்த்து அந்த எங்களுக்கு இதுக்கு முன்னாடி திமுக அரசில் எங்களுக்கு டெண்டர் ஒதுக்கப்பட்டிருக்கு, அந்த டெண்டருக்கான நிதி இன்னும் தமிழக அரசுக்கிட்ட இருந்து வரணும், அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு இப்போ தமிழக அரசை பார்த்து அந்த நிதி, அந்த காசை கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்னடா நம்ம 1800 கோடி கொடுக்குற வரைக்கும் அப்படி என்னென்ன டெண்டர்கள் எல்லாமே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த டெண்டர் ஃபைல்கள் எல்லாமே அடுத்தடுத்துன்னு முதல்வர் விஜய் அவருடைய தரப்பு எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஃபைல்களில் ஒரு சில ஃபைல்களில் ஊழல் நடந்திருக்கு, ஒரு சில ஃபைல்களில் அந்த டெண்டர்களில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதால் தான் இப்போ கடந்த 2-3 தினத்துக்கு முன்னாடி ஒரு டெண்டரை கூட 2000 கோடி ரூபாய் டெண்டர் அந்த ப்ராஜெக்டையே ரத்து பண்ணாங்க முதல்வர் விஜய் அவர் தரப்பு. ஸோ அது துவங்கலை, அந்த வேலை துவங்கலை, அதை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே துவங்கி நடந்துகிட்டு இருக்க வேலை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கரப்ஷன், அவங்கக்கிட்ட லஞ்சம், இந்த மாதிரியான அந்த வேலைகள் நடக்கிறதுக்காக ஏற்கனவே திமுக அரசு அவங்க கமிஷன் பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க கமிஷன் வாங்கினதை தொடர்ந்து, கட்சிக்காக வாங்கின கமிஷனை தொடர்ந்து இப்போ அவங்க எல்லாருக்குமே முதல்வர் விஜய் அவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் முதல்வர் விஜய் அவங்க ஒதுக்கின அந்த டெண்டருக்கு இப்போ கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் வரைக்கும் நிதியை ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் முதல்வர் விஜய் இருக்காரு. ஸோ அதற்கான அந்த டெண்டரை எடுத்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து முதல்வர் விஜய் அவருடைய தரப்பை சந்திச்சிருக்காங்க. அந்த நிதி, அந்த ஏற்கனவே ஒதுக்கின டெண்டருக்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எல்லா ஃபைல்களையுமே நேற்றில் இருந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவருடைய தரப்பு எல்லாருமே வாங்கி பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா மேயர் பிரியா அவங்களுடைய தலைமையில் ஒதுக்கப்பட்டிருக்க அந்த டெண்டர்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டெண்டருக்காகவும் பார்த்தீங்கன்னா கட்சிக்காக நிதி வாங்கியிருக்காங்க. அப்புறம் இதுக்காக அதுக்காக அப்படின்னு ஒதுக்கப்பட்ட அந்த தொகையில் அந்த வேலையை செய்யாமல் கம்மியான தொகை தான் ஆயிருக்கு. ஆனால் செலவு செய்த காட்டப்பட்டிருக்க கணக்கு, அந்த ஆடிட்டிங் கணக்கு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக அளவில் கணக்கு காட்டப்பட்டிருக்கு. அதனால் அந்த நடக்கப்பட்டிருக்க அந்த வேலைகள் எல்லாத்தையுமே நிறுத்துங்க, அதில் விசாரணை நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு இப்போ அந்த விசாரணைக்காக இன்றைக்கி காலையில் மேயர் பிரியா அவங்கள விசாரிக்கிறதுக்காக இப்போ மேயர் பிரியா அவங்களுடைய அந்த வீட்டு வளாகம் பக்கம் போலீஸார்கள் குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேயர் பிரியா இஷ்டத்துக்கு அவங்க சென்னை முழுக்க நிறைய பேருக்கு டெண்டர் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ரூவுக்காக கட்சிக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிதி வாங்கினதும் மட்டும் இல்லாமல் அந்த அப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு அந்த செய்கிற அந்த வேலையில் கூட பார்த்திங்கன்னா நடந்த வேலைகள்
காட்டின கணக்கு இது எல்லாத்துலேயுமே நிறைய குளறுபடி இருக்குது. அதனால் மேயர் பிரியா அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி மேயர் பிரியா அவங்களுடைய வீட்டு பக்கம் போலீஸார்கள் தற்போது குவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ நேற்று தான் நம்ம பார்த்தோம், செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ணுறதுக்காக, அவரை விசாரணை பண்ணுறதுக்காக கரூரை சேர்ந்த போலீஸார்களே செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் ஆள் அங்கே இல்லை. அதே மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைக்கி மேயர் பிரியா அவருடைய வீட்டு பகுதி பக்கமுமே நடந்திருக்கு. மேயர் பிரியா அவங்கள போலீஸார்கள் விசாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே உறுதி செய்யப்பட்டு உண்மையாகவே மேயர் பிரியா அவங்க இந்த மாதிரி கட்சிக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக மேயர் பிரியா அவங்களுக்கு சிக்கல் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்க போகுது. செந்தில் பாலாஜி அவரை தொடர்ந்து மேயர் பிரியா அவங்களுமே சிக்கலில் சிக்க போகிறாங்களா அப்படின்னு.